புவனகிரியில் நேற்று காலை முதல் விட்டு பெய்த மழை காரணமாக புதிதாக கட்டப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கி 5000 நெல் மூட்டைகள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செல்வகணபதி. செல்வகணபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2 நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் சிதம்பரம் மற்றும் புவனகிரி பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக புவனகிரியில் நேற்று காலை முதலே விட்டு பெய்த கனமழை காரணமாகவும் புவனகிரி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட 62 லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட 50,000 அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மழை நீர் தேங்கியிருப்பதால் 5000 நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் நேற்றும் இன்றும் மழை பெய்து வருகிறது. புவனகிரியில் காலை முதலே கனமழையானது விட்டு பெய்து வந்தது. இந்நிலையில் புவனகிரியில் உள்ள ஆதிவராகநத்தம் பகுதியில் புதிதாக 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசால் கட்டப்பட்ட அரசு நேரடி கொள்முதல் நிலையம் ஆற்று ஓரத்தில் கட்டப்பட்டதால் சரியான போக்குவரத்து சாலை இல்லாமல் அந்த இடத்தில் மழைநீர் தேங்கி இருக்கும் இடமாகும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருடன் பல மனுக்கள் அளித்தும் இதற்காக பல்வேறு போராட்டங்களையும் செய்தனர்.